அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்கள், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க. மனைவியின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க. பக்குவமாக செயல்பட்டு வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முதலீடுகளை செய்வீங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் அமோகமான லாபம் பார்ப்பீங்க. மணல் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்பத்தில் சுப காரியங்கள் திடீரென நடக்கும். அதற்கென செலவுகளை ஈடுகட்ட தடுமாற்றம் அடைவீங்க. பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் செய்து வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கூட்டு தொழில் செய்வதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் செய்வீங்க. சிலருக்கு திருமணம் கைகூடி வந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. கண்டதை சாப்பிட்டு வயிறை கெடுத்து கொள்ளாதீங்க. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீர்கள். ராகு 9ஆவது இடத்துல இருக்காரு. தந்தையாரிடமிருந்து தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்து உடனுக்குடன் சரியாகிவிடும். சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புக்கு உண்டு. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவதாக தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாறவோ சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை என்பதால் பொறுமையாக இருப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 15, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 3, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்தவரை உங்களுடைய கல்வியில் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்ல முறையில் படிப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரண ருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு.
பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சீராக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகளை உண்டாக்கலாம். சக ஊழியர்கள் ஆதரவுடன் எடுத்த வேலைகளை சரியாக நேரத்தில் செய்து முடிப்பாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியாகும். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் சீரான போக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குலதெய்வத்தை வணங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை பாதையில் வசந்த மலர்கள் பூக்க தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வீக கருத்துக்களை கேட்பது நல்லது. இதன் காரணமாக கவலைகள் மறந்து மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துல பண வருமானம் தாராளமாக இருக்குது. உற்றார் உறவினர்களின் வருகையால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உல்லாசமான பொழுதுபோக்குகள் உங்களுடைய உள்ளம் மகிழும். தாய், மனைவி, தோழி போன்ற பெண்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். வீண்பழி தேவையானவற்றை நீங்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் நல்ல முறையில் பேசுவது நல்லது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களுடன் தரிசனம் கிடைத்து வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். ஏற்றமும் சுற்றமும் ஏற்பட உங்களுக்கு சொகுசு வாகனத்தில் உல்லாசமான ஒரு பயணம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இரவு பயணங்களின் பொழுது பொருட்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பதன் மூலம் இழப்புகளை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்கிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். அனுசரித்து செல்வது நல்லது. வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த வேண்டிய நிர்பந்தம் எழும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதிக்க மேற்கொள்ளலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரியவர்களின் ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். புதிய தொடர்புகள் நன்மைகளை ஏற்படுத்தும். இது நாள் வரை உங்களுக்கு பிரிந்திருந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்பம் அடைவாங்க. மிகவும் அன்பு செலுத்தும் பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு அவர்களின் சுட்டித்தனமான சேட்டைகளை கண்டு எரிச்சல் ஏற்படும். 3 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெற்று தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. புத்தக வெளியீட்டாளர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.